இருக்கட்டும். அந்த வடிவேல் கதை தான். நானும் ஜெயிலுக்கு போறேன், நானும் ஜெயிலுக்கு போறேன். அந்த கதை தான் டிவி பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அப்படியே ஆத்மபூர்வமா ஒரு விஷயமா ஆணி கிடையாது. வருமானம் வந்தாதான் கவர்மெண்ட் நடத்த முடியும். வரவங்க ஸ்டாலின் விட்டு பணத்தை எடுத்து போட போறது கிடையாது. விஜய் விட்டு பணத்தை எடுத்து போட கிடையாது. விஜய் வந்தா நல்லா இருக்கும். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். புதுசா வர முதல் முறையா வாக்களி செல்லிருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய வாக்கு தான் தீர்மானிக்கின்றது என்னுடைய கருத்து. இன்ன வரைக்குமே எங்களுக்கு வந்து ஸ்டாலின் ஐயா ஒரு பொருள் எங்களுக்கு செய்யல. இந்த ஆண்டு எங்களுக்கு ஒரு வீடு கொடுக்கல, ஒரு வண்டிக்கு ஃபார்ம் போட்டோம், அதுவும் கொடுக்கல, எதுவுமே செய்யலன்னா அப்ப இந்த ஆண்டும் வருவாரான்னு எங்களுக்கு சந்தேகம் தான். வணக்கம் மக்களே, வெல்கம் டு 5 மீடியா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய மயிலாப்பூர் தொகுதி தான் வந்திருக்கோம். ஸோ இங்க இருக்க மக்களுக்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்கு, மக்களுக்கு எந்த அளவுக்கு அரசியல் தேவை இருக்கு அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ 2024 தேர்தல் வரப்போகுது. ஸோ இதுல வந்து யாரு வருவான்னு நினைக்கிறீங்கன்னா? இது வந்து இப்போ வந்து கரெக்டா சொல்ல முடியாது. நான் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் இப்போ விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஸ்ரீமான் இருக்காரு. பெரும் தலைவர்கள் ஜெயலலிதாவும் கிடையாது, கலைஞரும் கிடையாது. அதனால வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் இழுபறியா தான் இருக்கும் வந்து வாய்ப்பு. யாருமா? யாரு? விஜய் வந்தா நல்லா இருக்கும். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. ஸ்டாலின் ஐயா தான் வருவாருன்னு நினைக்கிறேன். ஓகேண்ணா. இப்போ அதான் இப்ப 2026 அவர் தான் நினைக்கிறீங்களா? ஓகேண்ணா. அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச கொள்கைகள் எதனா இருக்காங்க? எனக்கு ஒரு கொள்கையும் செய்யலப்பா. நானும் வண்டி கேட்டேன், எத்தனை வாட்டி எல்லாருக்கும் அங்க மனு கொடுத்தேன், யாரும் எனக்கு உதவி பண்ணல. ஆனா இருந்தாலும் அந்த 5 ஆண்டு வந்தாவது நமக்கு செய்யறாரான்னு பாக்கலாம். அதுதான் எங்க நம்பிக்கை. 2 பெரிய கட்சிகள் இருக்குது இல்லையா, இப்போ 3வது ஒரு கட்சி உதயமாகுது. மக்கள் யார் தீர்மானம் பண்றத வந்து இந்த புதுசா ஓட்டு போடுறவங்க தான் இப்போ தீர்மானம் பண்ற அளவுக்கு இப்போ சின்ன ஃபர்ஸ்ட் டைம் போடுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து முதல்ல தெரியாது யார் கட்சி வந்து அதை செலக்ட் பண்ணுன்றது தெரியாம என்ன பண்ணுவாங்கன்னா கடகன்னு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை போட்டுருவாங்க. மக்கள் வந்து யார் நல்லவங்க பார்த்து ஓட்டே வந்து சிதறாங்க. இந்த வாட்டி யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது, யார் பக்கம் போலிங் இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த பக்கம் இளைஞருக்கு பார்த்தோன்னா விஜய் போவாங்க, இருக்கிறவங்க ஓட்டே சிதறி இருக்கும். யார் பக்கம் ஆதரவு இருக்கோ அவங்க பக்கம் வின்னிங் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, நன்றி. சிச்சுவேஷனை பார்த்தா எந்த விதத்துல யாரும் ஜெயிச்சு வருவான்னு சொல்ல முடியாது, தீர்மானமா சொல்ல முடியாத நிலையில இருக்கு. ஓட்டு கூட்டணி வந்து பிரியக்கூடிய நிலையில கூட வரலாம், ஒற்றுமையாக செயல்படுவான்னு சொல்ல முடியாது. இப்போ சிச்சுவேஷன் அதுதான். எலெக்ஷனுடைய 2026 தேர்தல் வந்து வரப்போகுது. ஸோ நீங்க வந்து இதுல யாருக்கு ஆதரவு தெரிவிப்பீங்க? யாரு நம்மளுக்கு நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் ஆதரிப்போம். நம்மளுக்கு இல்லை யார் கை கொடுத்து தூக்கி விடுறாங்கல்ல, ஹெல்ப் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம போட முடியும். ஹெல்ப் பண்ணாதவங்களுக்கு எப்படி போட முடியும்? கரெக்ட் தாங்க. அதுதான் இல்ல, நம்ம வந்து இன்னைக்கெல்லாம் கஷ்டப்படுறோம், நம்மளுக்கு உதவி பண்றவங்களுக்கு தானே செய்ய முடியும். நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லு? தொகுதியை பொறுத்த வரைக்குமே நல்லா தான் இருக்குது. டிஎம்கே ஃபுல் லீடிங்ல இருக்குது. ஓகேண்ணா. இங்க நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய செய்யறாங்க. பொதுமக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் தெளிவா தான் இருக்குது. சும்மா கூப்பாடு போட்டு எல்லாரும் கதிர் கிடக்குறாங்க. இது 2வது முறை இந்த இடத்துல பிஜேபி நிக்குது. பிஜேபிக்கு இங்க வந்து ஓட்டால ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இன்னும் சொல்லக்கூடிய அளவுல ஒன்றும் யாரும் இங்க இல்ல. சொல்லக்கூடிய அளவுல பிஜேபியில சொல்லி இருக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த ஆணிங்க புடுங்கினது இல்ல. அதுதான் ஒரு சில இது முன்கூட்டியாவே வாரிக்கிறாரு எல்லாருக்கும். அவர்தான் வரணும்ன்றாங்க. என்ன சொல்றாங்க, 2வது அவர் வந்தா உலகம் அழிஞ்சிடும்ன்றாங்க. ஏதோ 10 பேசுது ஜனம். எம்ஜிஆர் கட்சி தான். நான் எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போட்டோம். எம்ஜிஆர் போனோடனே ஜெயலலிதா போட்டோம், அவங்க நல்லா பண்ணாங்க. இப்போ வந்து முக ஸ்டாலினி ஓரளவு நல்லபடியா பண்றான், நல்லபடியா பண்றாப்பல. அதனால அவங்களுக்கு என்னோட ஓட்டு. இப்போ எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா, இதுல யாரு வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம அதுக்கெல்லாம் ஒண்ணு நம்மளுக்கு விவரம் பார்த்தாதுப்பா. எப்பவுமே கட்சி ஒரே கட்சி தான், அவ்வளவுதான். ஒரே கட்சி புரட்சி தலைவர் தான், வேற ஒண்ணும் கிடையாது.
ஓகேண்ணா இப்போ வந்து எல்லாம் செஞ்சிருக்காரு, பாதி இது செய்ய நல்லா சலுகை இருக்கு, எல்லாம் பார்த்து தான் இருக்கு. நான் நல்லா தான் இருக்கு, ஆட்சி நல்லா இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஓகேண்ணா இப்போ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ இந்த எலெக்ஷன் நெருங்குற நேரத்துல வந்து சில பொருட்கள் உதவித்தொகைகள் அதெல்லாம் தராங்க. இது வந்து நீங்க எப்படி நான் பாக்குறீங்க? என்ன ஏமாத்தத்துக்கு தான் அது ஒரு பக்கம் பாக்குறாங்க, என்ன பண்ண முடியும், அது நடக்குது. என்ன பண்றது, அவர் வழி தெரியல. உங்களோட ஆதரவு யாருக்குண்ணா? ஸ்டாலின் தான் போகும். பரவாயில்ல, அவர் பண்றாரு, அவர் இருக்கும், நல்லா இருக்கும். கொஞ்சம் வில்லிவாக்கத்துல விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து பாட்டில தூக்கி அடிச்சு பொண்ணுங்க மேல லேடிஸை காயப்படுத்திருக்காங்க. ஸோ போலீஸ் வந்து கைது பண்ணிட்டாங்க அவங்கள. அதனால நீங்க அதை பத்தி, இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தப்பு தான் அது. ஜனநாயக நாட்டில் வந்து யார் வேணா வரலாம். விஜய் வரும்போது கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதை வந்து வேற மாதிரி இது பண்ணாம இந்த மாதிரி அராஜகமா பண்ற தப்பு தான் அது. புரியுதுங்களா? அது இன்னொன்று ஆக்ஷனும் கவர்மெண்ட் தான் எடுக்கணும். இந்த இலவசம் வந்து தேவைதானா? இப்ப 2026வது ஜென்ரேஷனே மாறிடுச்சு, இன்னமும் இலவசம் கொடுத்துட்டு வந்தா அப்புறம் கவர்மெண்ட் எப்படி நடத்த முடியும்? எல்லாத்தையும் இலவசமா போயிடுச்சுன்னா வருமானம் வந்தா தானே கவர்மெண்ட் நடத்த முடியும். வரவங்க ஸ்டாலின் விட்டு பணத்தை எடுத்து போட போறது கிடையாது, விஜய் விட்டு பணத்தை எடுத்து போட போறது, எடப்பாடியோ அவர் கூட்டு பணத்தை எடுத்து போட போறது கிடையாது. வரவங்க தான் இதுதான் செய்யணும். இது இலவசம் பண்ணினா மேலும் மேலும் இந்தியா கடன் ஆயின்னு தான் இருக்கும். இந்தியாவில் வந்து கடன் ஆயின் தான் இருக்கும். இன்னும் கடன் மேல கடன், ஒவ்வொரு குடிமகன் மேலேயும் கடன் இருக்கு. இன்னும் அதிகப்படியா தான் ஆகும். அவங்களே அவங்கள செஞ்சுக்கிறது தான். விஜய் கூட்டத்துல விஜய் செருப்பால் வச்சுக்கிறது இல்லையா? இது வந்து எப்படி சொல்றாங்கன்னா வெளிக்கட்சியில ஒண்ணும் கிடையாது. அவங்க கட்சி அவங்க மேல கொண்டு வரணும்னா ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணா மட்டும்தான் மேல வர முடியும். அப்படின்றப்ப கிரியேட் அங்க யாரும் செய்யப்பட்டது கிடையாது. இவங்களே செஞ்சுக்கிட்டா உண்டுதான். அவங்க எப்படின்னு கேட்டா, ஏதாவது ஒரு விஷயம் நடத்தினா, ஏதாவது ஒரு விஷயம் பப்ளிக்கா தெரியணும்னு நினைச்சாங்கன்னா அது அவங்களே கிரியேட் பண்ணாதான் உண்டு. இதே மாதிரி வேற எந்த கட்சியும் நடக்குதா? வேற ஏதாவது ஒரு கட்சியில, இந்தியால இருக்கிற எந்த கட்சியா கூட இருந்துட்டு போட்டோம், லோக்கல் கட்சியா கூட இருந்துட்டு போட்டோம், புரியுதுங்களா? அவங்களுக்குள்ளதான் நடக்குதா? நடக்கல. டிவி கேல மட்டும் தான் விஷயங்கள்லாம் நடக்கும். புதுசா ஒரு சில கட்சிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. சில கட்சி வரதுல வாய்ப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். விஜய் கட்சி சுத்தமா வராது. ஏன்னா விஜய் அங்க போய் மனு கொடுத்து விஜய் விஜய்க்கு போன் பண்ணி பேசியாச்சு. இங்க 30,000 சொல்லிட்டு லாஸ்ட் என்ன சொல்றாரு தெரியுமா? எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்ச பிறகு தரணும். நீ யாருக்கே கொடுத்தது எப்படி யாருக்கு கொடுத்த? முன்னாடியே நீங்க ஆண்டிக்கிறப்பங்களுக்கு நாங்க செய்யறோம், வீடு கொடுக்குறோம் அப்படித்தானே அறிக்கை கொடுத்த. அதை நீ கொடுக்கலையே, சும்மா தானே. அப்ப நீ ஜெயிக்கணும், அப்ப மீதி பேரு ஏமாந்து போகணும், அதானே? யாரு செய்வாங்கன்றதை விட செய்யறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு யாரா இருந்தாலும். புரியுதுங்களா? எப்படி சம்பாதிக்கலாம் தான் நினைக்கிறாங்களே தவிர தொகுதிக்கு செய்யணுன்றது 2வது பட்சமா தான் நினைக்கிறேன். அதனால வந்து அவங்களா இது பண்ணிட்டு செய்யறவங்க சில பேர் இருக்கிறாங்க. நம்ம எல்லாரையும் குறை சொல்ல முடியாது. இதுல வந்து செய்வாங்கன்றது எதிர்பார்த்தது நடக்குமான்றது சந்தேகம் தான். விஜய் வந்து சொல்லியிருக்காரு, இப்போ வரான்னு இருக்காரு. அவரோட இது எப்படி இருக்குன்றது தெரியாது. வந்த உடனே ஃபுல்லா வர்றதுக்கும் வாய்ப்பு கிடையாது. கொஞ்சம் தான் வரலாம். இருந்தாலும் வந்தா செய்வாரான்றது ஒரு இது தெரியல. அதனால இது கரெக்டா எதுவுமே சொல்ல முடியாது ராஜா. ஏன்னா பெரிய கட்சிங்க இருக்குது இல்லையா, அவங்களுக்கு வாக்கு வங்கி வந்து எப்படின்னா, டிஎம்கேக்கு போடுறோம்னா டிஎம்கேக்கு தான் போடுவாங்க, ஏடிஎம்கே போடுறாங்கன்னா ஏடிஎம்கே தான் போடுறது, மாத்தி போட மாட்டாங்க. அதுவும் இல்லச்சா, இதுல நடுவுல தீர்மானம் பண்றது இந்த புதுசா வர முதல் முறையா வாக்களி செலுத்துறாங்கல்ல, அவங்களுடைய வாக்கு தான் தீர்மானிக்கின்றது என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி ஐயா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்போ பழைய கட்சிகளா இருந்தாலும் சரி, புதுசா வந்த கட்சிகளா இருந்தாலும் சரி, எல்லாருமே நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை பண்றோம் அதை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. யாருமே வந்து இந்த மாற்றங்கிற ஒரு விஷயத்த பண்ணாம நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம்னு சொல்றாங்க. இது வந்து உண்மையாவே மாற்றத்தை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதுவும் பழைய கட்சிகள் மாதிரியா தான் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அது ஒன்றும் சொல்ல முடியாது ராஜா. ஏன்னா அனுபவங்கள் வந்து சிலவங்க இருக்கும், சிலவங்க சொல்லுவாங்க, சிலவங்க செய்ய மாட்டாங்க. புரியுதா? எதுக்கு சொல்றேன்னா, பழைய ஆளுங்க வந்து இப்போ நல்ல திறமசான ஆளுங்கெல்லாம் எல்லாமே இறந்துட்டாங்க. புதுசா வரவங்களும் அனுபவம் வந்த பிறகுதான் ஒருத்தருக்கும் என்னென்ன தேவைகள்ன்றது, கல்வி, இலவச மருத்துவம், இலவச கல்வி கொடுக்கணும். இது முக்கியம் கொடுத்தாலே மக்கள் வந்து நல்ல செழிப்பா இருப்பாங்க. அதுக்காக சொல்றேன். சரி, ரொம்ப நன்றி. ஆனா இப்போ புது கட்சிகள் வந்திருக்கு, பழைய கட்சிகளும் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க இதை செய்யறோம் அதை செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து உண்மையிலே மாற்றத்தை வழிவகுக்குமா? எப்படி? இது உண்மையில அவங்க ஜெயிக்கிறதுக்கோசம் சும்மாவே ஒரு வேஷம் சொல்லிக்கிறாங்க. ஆனா உண்மையில மக்களுக்கு செய்யணும்னு வரல அவங்க. இன்ன வரைக்குமே எங்களுக்கு வந்து ஸ்டாலின் ஐயா ஒரு பொருள் எங்களுக்கு செய்யல. இந்த ஆண்டு எங்களுக்கு ஒரு வீடு கொடுக்கல, ஒரு வண்டிக்கு ஃபார்ம் கொடுத்தோம், அதுவும் கொடுக்கல, எதுவுமே செய்யலன்னா அப்ப இந்த ஆண்டும் வருவாரான்னு எங்களுக்கு சந்தேகம் தான். யாருக்காவது அது ஒரு மனசு கஷ்டமா தானே இருக்கும். கரெக்ட் தானே.
இலவசமே தேவையில்லைங்க. யாருமே வந்து இலவசம் வச்சுதான் வந்து சாப்பிட போறாங்க, வாழ்வாதாரமே கிடையாது. அவங்கவுங்க கட்டணம் அவங்கவுங்க சம்பாதிச்சு அவங்கவுங்க செஞ்சுக்க போறாங்க. இலவசம் இல்லாத அரசியல் பண்ணாலே போதும். நாடுதான் நாடு முன்னேறும். கடன் வாங்கி நாட்டை நீங்க முன்னேற்றுறேன்னு சொல்லிட்டு இலவசம் கொடுத்து கடன் வாங்கி நாடை பின்தள்ளி தான் போகணுமே தவிர விலைவாசி ஏறுமே தவிர இறங்காது. இலவசமே எதுவுமே தேவையில்லைங்க. பஸ் இலவசம் வேணாம், கரண்ட் எதுவுமே இலவசமே வேணாம். என்ன நிலையோ அதை கொடுங்க. இலவசத்தையே மறந்துட்டாலே நல்லதுங்க. இலவசமே தேவையில்லை. அப்போதான் விலைவாசி குறையுமே தவிர நாடு முன்னேற வருமே தவிர இலவசம் கொடுத்து 2000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறதும் சரி, முதியோர் காசு கொடுக்கலாம். அதே மாதிரி இலவசம் பஸ் பயணம் தேவையில்லை. இலவசம் மிக்சி கிரைண்டரு ஃபேனு எதுவுமே கொடுக்க தேவையில்லைங்க. அவங்கவுங்க தேவையை அவங்கவுங்க பூர்த்தி பண்ணிப்பாங்க. நாடை வந்து பின்தங்கி விடாம நல்ல அரசியல் பண்ணாலே போதும். அப்போதான் விலைவாசி தானாவே குறைய போகுது. இலவசம் கொடுத்ததுனால தானே குறைய போகுது கிடையாது. கடன் வாங்கி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு லட்சம் ரூபாய் கடன் இருக்குங்க. எங்க கிட்ட நீங்க இலவசம் கொடுத்தீங்கன்னா எங்களோட மேலதான் நீங்க கடன் வாங்கி தருவீங்களே தவிர நாட கடகாரன் ஆகி இலவசம் கொடுத்து என்ன பண்ண போறோம்? கரெக்ட் தான். அதுதான் எங்களோட குறி. ஓகே, இப்ப இந்த எலெக்ஷன்ல ஒரு சில கட்சிகள் வந்து தொடங்கி இருக்கு. இது வந்து டிஎம்கேவோட வாக்குகளை உடைக்க நினைக்கிறீங்களா இல்ல எப்படின்னா? இல்ல, இது வரைக்கும் நான் எவ்வளவு பெரிய சிவாஜி கணேசன்ல இருந்து பார்க்க போனா கூட காமராஜர் கூட போனா எல்லாரும் ஸ்டார்டிங் எல்லாம் வரதான் செய்வாங்க. பணம் இருக்குது, கருப்பு பணத்தை வெள்ளையாக்கணும், அதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான வழியே. இங்க ஒன்னும் புதுசா ஒண்ணு அவங்க செய்ய போறது கிடையாது. எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு இவங்க பேரை போட்டுக்க போறாங்க முன்னாடி. இப்ப ஓகேவா, அவங்கள வந்து தன்னோட மெஜாரிட்டி காமிக்கிறதுக்காக சும்மா ஏதாவது ஒரு ரூமரை கிளப்பிட்டுக்கிட்டே கிடக்குறாங்க. மத்தபடி அங்க வேற ஒரு அணியும் கிடையாது. மத்த கட்சியில இதோட ஆளுங்கட்சி எல்லாம் ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்காங்க, எதிர்கட்சி ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்குது. அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவங்கள அந்த வடிவேல் கதை தான். நானும் ஜெயிலுக்கு போறேன் அந்த கதை தான் டிவி பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒழிய ஆத்மபூர்வமா ஒரு விஷயமா ஆணி கிடையாது. வந்து கட்சிகள்லாம் முன்னேறதுக்கு பல வருஷம் ஆகும். ஏதோ ஒரு நம்பிக்கையில அவங்க கொடியை வளர்த்துருக்காங்க. புது கட்சி தொடங்கி இருக்கலாம். நம்பிக்கையில தான் வர முடியும்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வெற்றி அடையமா போகலாம் நாளடைவில். அவங்க மக்கள் தொடர்பு அதிகமா இது சாத்தியம் இல்லை, இருந்திருக்க சாத்தியம் இல்லை. புரியுதுங்களா? தொடர்பு அதிகமா இருந்திருக்க சாத்தியம் இல்லை, வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு அவங்களும் முயற்சி செய்யவில்லை. புரியுதா? இதான் கருத்து. புரட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கட்சிகள்லாம் வருது. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தியெல்லாம் நான் என்ன நினைக்கிறது, அவங்க வந்து பார்த்து எப்படிங்கிறாங்க பார்த்தாதான் தெரியும். இப்போ அவங்களாம் மக்கள் நல்லது செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாம நல்லது செய்யணும்னு நினைச்சா வர போறாங்க. வேற என்ன, லேடிஸ் மேல இந்த பாட்டில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தூக்கி அடிச்சிருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு காயம் பட்டிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இதுதான், தப்பு தான். அதெல்லாம் செய்யக்கூடாது. பாட்டிலாம் தூக்கி அடிக்கிறது பசங்களாம், சின்ன பசங்களாம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக்குறானுங்க. அது தப்பு தான், அதை அடிக்கக்கூடாது. அது மாதிரி பாட்டிலாம் தூக்கி அடிச்சா படாத இடத்துல போடும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாணவர்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இப்ப இந்த எலெக்ஷன் வர நெருக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் தரந்தாலும் சரி, சலுகைகளும் சரி நிறைய தராங்க. இது வந்து அவங்களோட மாற்றத்துக்கான வழிவகுக்குமா இல்ல அவங்க அரசியல் ஓட்டுக்காக பண்றாங்களா? ஓட்டுக்காக தான், அவங்க இதுக்கு தான் பண்றாங்க. அவங்க இதுதான் அவங்க சொல்லிதான் பண்றாங்க. சரி, ஒரு மக்களுக்கு செய்யக்கூடியவன் நடக்கக்கூடியவர்கள் தலைவர்கள்லாம் இருக்காங்க. ஆனா கூட இருந்தவங்க செய்ய விட மாட்டாங்க. ஏன்னா அதனால அவன் முதலமைச்சரா வந்துருவான ஒரு ஈகோ இருக்கு, ஒரு பொறாம உணர்ச்சினால. நல்லது ஆரம்பிச்சா பல இடையூறுகள் வரதான் செய்யும். அதை மீறி துணிஞ்சு தலைவன் செஞ்சான்னா பாராட்டத்தக்கது. அவங்கள மீறி இதுதான் இப்போதைய இது அரசியல் இருக்கிறாங்கனாக்கா அவங்க வந்து இதுல அரசியல்ல வந்து யாருக்கு என்ன செய்யணும்னு தெரியணும் இல்ல. ஆமா, இவருக்கு வந்து அதோட அனுபவம் இவருக்கு இருக்குது. இவங்க அப்பா இருக்கிறதுனால இவருக்கு இருக்குது அந்த அனுபவம், யாருக்கு என்ன செய்யணும் ஏது போகணும்னு. அதனால இவருக்கு தான் அந்த ஓட்டு. இப்போ அடுத்த எலெக்ஷன்ல வந்து கன்ஃபார்ம் நான் இந்த மக்களோட ஒரு சில அவலநிலைகள்லாம் இருக்கு இல்லையா, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, நிறைய விஷயம் நடக்குது. இதெல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மாறும், கண்டிப்பா மாறும். அவர் மாத்துவாரு. ஓகேம்மா, ஓகேம்மா. இப்போ ரெண்டு இப்போ வந்து நாட்டுல வந்து பார்த்தா நான் இதுவா தனியா கேக்குறேன். ஒண்ணு இலவச மருத்துவம், இல்ல இலவச கல்வி. இது ரெண்டுத்துல நீங்க எது வேணும்னு கேட்பீங்களா? மக்களுக்கு இலவச கல்வியோ இல்ல இலவச மருத்துவமோ எது வேணும்னு கேட்பீங்க? ரெண்டுமே அவர் நல்லதானங்க செய்யறாரு. அதாவது இது அதுன்னு எல்லாம் இல்ல, ரெண்டுமே அவரு எல்லாமே மருந்து கூட நல்லது கிடைக்குது. நான் மக்களுங்களுக்கு படிப்பு இதுவும் நல்லா பாக்குறாரு. அப்படியே சொல்ல இது அதுன்னு நம்ம பிரிச்சு பேசக்கூடாது. எல்லாமே அவர் நல்லது தானே செஞ்சுன்னு வர்றாரு.
சரி. என்ன பேச சொல்றா இது நான் பேச கேக்குமா ஆமா பட் இல்ல பட் இப்ப வந்து எலெக்ஷன் நெருக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பண்றாங்க, மக்களுக்கு பண்றாங்க. இது வந்து அவங்களோட உண்மையிலே நல்லதுக்கு பண்றாங்களா இல்ல ஓட்டு பண்றாங்களான்னு தெரியல. அதனால மக்களோட கருத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2 வாட்டி 1000 ரூபாய் இப்ப வயசானவ தான் நானு 1000 ரூபாய் வரல எத்தனை வாட்டி எழுதி போட்டாலாம் இருக்கிறவங்களுக்கு குடுக்குறாங்க. 35 வருஷமா வாழ்ந்துருக்காங்க. எப்படியோ பொழைச்சுருக்கிறா, ரோட்ல பொழைச்சாதான் என்ன பண்றது? வயிற்று சாப்பாடு வேணும்ல, துணி வேணும்ல. அது வரலன்னா அப்புறமா என்ன இருக்குது? ஒரு 1000 ரூபாய் வந்தாக்கா எல்லாம் செய்யணும். 1000 நோய் இருக்குதுனாக்கா அந்த மாத்திரை வாங்கணும் இல்லையா? கரெக்ட் தான். அதே வரல, 2 வாட்டி எழுதி போட்டு 2 வாட்டியும் வரல. மக்களுக்கு நல்லது செய்து வந்தா போதும், எனக்கு தெரிஞ்சதுதான். யாரு வந்தாலும் ஏன்னா இல்லாதவங்களும் நமக்குன்னு இல்லையா, இல்லாதவங்களுக்கு நல்லபடியா எல்லாருக்கும் செய்யணும். அதுதான் நம்மளோட கொள்கை. சரி, ஓகேம்மா, நன்றிமா. அதான் யாரு உங்களுக்கு உதவி பண்றது யாரு என்னன்னு சொல்லுங்க. இதுக்கு மேட்டு வரவங்க செய்வாங்களா? இது ஃபர்ஸ்ட் இருந்தவங்களே செய்யல, இதுக்கு மேட்டு வரவங்க செய்வாங்களா என்னன்னு தெரியாது. ஓகே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேத்து நடந்த வில்லிவாக்கம் நடந்த பிரச்சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா தாவக்கியனர் வந்து பெண்கள் மேல பாட்டில் எரிஞ்சு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஸோ காவல்துறையும் வந்து அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது யாரா இருந்தாலும் தப்புப்பா. ஒரு நாய் நீதி இல்லாத தப்பு பண்ணக்கூடாது. ஒரு நியாயமா இருக்கணும் தப்பு பண்ணணும், நியாயம் இல்லாத தப்பு பண்ணக்கூடாது. யாரா இருந்தாலும் அது உண்மைதான். அது இப்போதைக்கு 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா மீட்டருக்கு மேலே ஓட்டுறதுக்கு அதுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க பால் மாறுறாங்க. ஒரு பங்க்ல 100 ரூபாய், ஒரு பங்க்ல 85 ரூபாய். எந்த ஒரு சலுகையும் கிடையாது. 2012ல ஆட்டோ மீட்டருன்னு கொடுத்தாங்க. ஒரு ஆளுக்கு 8000 ஜிபிஆர்எஸ் மீட்டர் போட்டு கட்டண மீட்டர் போட்டு கவர்மெண்ட்டே கொடுத்தாங்க. ஆனால் அந்த 8000 ஆட்டோவுக்கு 60000 ஆட்டோவுக்கு மீட்டர் போட்டாங்க. அந்த மீட்டரும் வரல. இது வரைக்கும் கவர்மெண்ட் மீட்டரும் அந்த சலுகையும் கொடுக்கல. 2012ல மினிமம் 14 ரூபா மாற்றினாங்க, 25 ரூபா மாற்றினாங்க 14 ரூபா இருந்து. இது வரைக்குமே அந்த 13 வருஷம் ஆகுது. 13 வருஷமா அதே விலைவாசி இருக்குமா? கரெக்டு தான். அத்தியாவசிய எல்லா பொருளுமே விலை ஏறுது. ஆனா ஆட்டோவோட கட்டணம் மட்டும் ஏறாத அப்படியே ஓட்ட முடியுமா? ஒரு கேஸ் ரேட்டு பொறுத்த வரைக்கும் 85 100 ரூபாய் இருக்கு. இப்போ மினிமமே எடுத்தா 25 ரூபாய்க்கு போவாங்களா? அதனால ரேட்டுக்கு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்டோவுக்கு ஓரளவுக்கு மீட்டர் கட்டணம் நிர்ணயம் பண்ணி ஓரளவுக்கு கேஸோட ரேட்டை வந்து நார்மலாக பண்ணி கொடுக்கணும். பெட்ரோல் விலையும் நார்மலாக கொண்டு வரணும். அதான் எங்களுடைய கோரிக்கை. ஓகேண்ணா. யாருக்குமே சொல்லக்கூடாது. சொன்னாலுமே அவங்களுக்கு கஷ்டம் வரும். சொல்லதே வேணாம். இல்ல சும்மா ஓட்டு போட போறோம். அவங்க ஐயா சொல்ல பேர் நாங்க மட்டும் மாற்றி ஓட்டு போட போறோம். இல்ல இப்ப கொடுக்குறாரு வாங்குறாங்க இல்லையா மக்களும். வீடு தேடி ரேஷன் கொண்டு கொடுக்குறாங்க. ஓட்டு வருஷம் பண்றாங்க. மாற்றத்துக்கு யாரும் பண்றாங்க. மாற்றத்துக்கு பேரு சீமான் மட்டும் தான் பேரு. யாரும் கண்டிப்பா ஓட்டு போடுவோம். அது நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? நம்ம அப்படி வியாபாரம் பண்றோம், நம்மளுக்கு வேலை கொடுக்கணும் தேவையில்லாம.